உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எங்களுக்கு எந்த துணை இருக்கிறது ஆண்டவரே? இதோ உயிர்த்தெழுந்த உம்மை அறிவிக்க நாங்கள் புறப்பட்டு விட்டோம். எங்களுடைய இன்ப வேளையிலும் துன்ப வேளையிலும் நீர் ஒருவர் மட்டுமே எங்களை தாங்கி செல்கின்றீர். அந்த வரிகளை உணர்ந்து நாங்கள் பாடுகின்ற பொழுது எங்களுடைய நன்றிகளையும் எங்களுடைய மன்றாட்டுக்களையும் உங்கள் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்திடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ரேலை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவருடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் பொழுது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகதூதனும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கு இஸ்ரேலின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலுக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கைகளை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள்கள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைக்குலைய செய்தார். அவருடைய தேர்களின் சக்கரங்கள் அவர் புதைத்து போக செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைக்குலைய செய்தார். அவருடைய தேர்களின் சக்கரங்கள் அவர் புதைத்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கைகளை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முந்தைய நிலைக்கு திரும்பி வந்தது.
அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களின் ஒருவர் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியிலிருந்து இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர்கள் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவண்ணம் காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வாசிக்கப்பட்ட இந்த விடுதலை பயணத்திலிருந்து நாம் அந்த வாசகத்தை கேட்டோம். பாஸ்கா என்றால் கடந்து செல்லுதல். பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணத்திலே கடந்து செல்வதுதான் இந்த பாஸ்கா என்று நாம் கூறுகின்றோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டதனால் இது புதிய பாஸ்காவாக நமக்கு விளங்குகின்றது. எனவே நம்முடைய திருவிவிலியத்தின் அடிப்படையாக இருக்கின்ற புத்தகம்தான் விடுதலை பயணம். இந்த விடுதலை பயணம் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, அந்த செங்கடல் வரைக்கும் அந்த மக்கள் வந்து நிற்கிறாங்க. அதாவது ஒரு பிரச்சனையின் விளிம்பில் வந்து நிற்கிறார்கள். அப்போ மோசே அவங்களெல்லாம் வழி நடத்திட்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடவுள் எத்தனையோ வகையில் 10 பெரும் துன்பங்களை அந்த எகிப்திய மக்களுக்கு அனுப்பிச்சு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சார்பாக நின்று போர் புரிந்தார். ஆனால் அந்த ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது, அதாவது கடல் மூடி கொண்டு விட்டது, எகிப்திய மன்னனும் படை வீரர்களும் வருகின்ற பொழுது பயந்து போய் கடவுள் செய்த எல்லாவற்றையும் மறந்து போய் மோசேக்கு எதிராகவும் ஆண்டவருக்கு எதிராகவும் முணுமுணுப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஐயோ, நாங்கள் செத்து விடுவோமோ, இந்த எகிப்திய மன்னர்கள்லாம் எங்களை துரத்திட்டு வராங்களே, பேசாத அங்கேயே இருந்திருக்கலாமோ, அடிமை வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பிரச்சனையின் விளிம்பில் பேசிக்கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் மோசேயை நோக்கி கூறுகின்றார், உன்னுடைய கோலை உயர்த்தி பிடி. அப்படிங்கிற பொழுது அந்த செங்கடல் 2ஆக பிளக்கின்றது. அவர்கள் தன்னுடைய பாதங்கள் நனையாமல் அந்த செங்கடலை கடந்து போகிறாங்க. போன பிறகு மறுபடியும் கடல் மூடிக்கொள்கிறது. அந்த அவர்களை துரத்தி கொண்டு வந்த அனைத்து பிரச்சனைகளும் இல்லாமல் ஆகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகத்திலிருந்து நாம் எடுத்து செல்ல வேண்டிய சிந்தனை என்னவென்றால், எத்தனையோ வழியில், எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலையில், எவ்வளவோ பிரச்சனைகளில் கடவுள் நம் பக்கம் நின்று நம்மை வழிநடத்தியிருக்கின்றார். காத்து தொடர்ந்து நம்மை ஊக்குவித்து வழிநடத்தியிருக்கின்றார். இதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அந்த இஸ்ரேல் மக்களைப் போல் நாம் ஆண்டவரிடம் குறை கூறிக்கொண்டு இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை உகந்த விதத்திலே நாம் வாழ வேண்டும். அதற்கு கடவுள் நமக்கு தன்னுடைய வாழ்நாளில் செய்த எல்லா செயல்களையும் நாம் நினைவு கூறும்போது கடவுள் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் என் கூட ஆண்டவர் இருக்கிறார், உயிர்த்த இயேசு என்னை தொடர்ந்து வழி நடத்துகின்றார் என்ற சிந்தனையில் நாம் இருக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கடன் சுமைகள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னை அவை அனைத்தும் இல்லாமல் ஆக்குவார் என்ற மனநிலையோடு தொடர்ந்து பயணிப்போம். நல்லாய் இயேசு நம்மை வழி நடத்துவாராக. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழும்பிடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே,
மறந்தாலும் தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே